ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ் ராஜ்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல் நாளே ஊற போட்டு இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஊறி எடுத்து பாருங்கள். இதை நம்ம ஒரு குக்கரில் அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம். நான் ஒரு உருளைக்கிழங்கு போட போகிறதுனால இப்படி தோல் சீவி நறுக்கி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சுருக்கேங்க. குக்கரை மூடிடுங்க. நல்ல வேப்பர் அது வந்ததும் விசில் போட்டுருங்க. இல்லை 2-3 விசில் தாங்கும். சப்பாத்தி மாவு பிசைஞ்சிடலாம். சப்பாத்தி மாவுக்கு கோதுமை மாவு, கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணி நல்லா பைண்ட் பண்ணி வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம அரைக்க வேண்டிய சாமானை பார்க்கலாம். தக்காளி பெருசாக இருந்தால் பாதி போதும். வெங்காயம் மீடியம் சைஸு, தேங்காய், இஞ்சி, பூண்டு. அவ்வளோதான். விசில் வருது பாருங்கள். ஒரு 3-4 விடுங்க. தாளிக்க வேண்டியதுக்கு கிராம்பு, சோம்பு, பட்டை. இது டேபிள் சால்ட்டு, சில்லி பவுடர், மசாலா பவுடர், டர்மரிக் பவுடருங்க. இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் செய்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி எடுத்து நல்லா இந்த இந்த 4 அந்த பூண்டு, இஞ்சி எல்லாத்தையும் நல்லா அரைச்சி நல்ல வழுமன பேஸ்ட் போல் எடுத்துக்கலாம். கடைசியில் கார்னிஷிங் கொத்தமல்லியும் 2-3 சொட்டு எலுமிச்சம்பழம், இது வெள்ளை பவுடர் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி எடுத்து இந்த ஐட்டத்தை நல்லா வழுமன தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டு போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2-3 கூட விட்டுக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டு அதில் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. எண்ணெயும் அந்த பேஸ்ட்டும் நல்லா சேர்ந்து வரட்டும். அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு பொறுமையாக பண்ணணும். குக்கர் திறந்துட்டேன், நல்லா வெந்துருச்சு பாருங்க. ராஜ்மாவும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டில் இதை ஆட் பண்ணிவிடுங்க. தண்ணியோடய அப்படியே ஆட் பண்ணணும். இப்போ சால்ட்டு, காரப்பொடி, மசாலா பவுடர், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி விட்டுருங்க. அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. அது நல்லா கொதி வரட்டும். ஒரு அடுப்பு சின்னதாக வச்சுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. உள்ளே எல்லா இந்த வாசனையெல்லாம் நல்லா இறங்கும். இப்போ தாளிக்கணும். தாளிக்க வேண்டிய பொருள் சொன்னேன் இல்லையா, ஒரு சின்ன கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, சோம்பு தாளித்து இதில் கொட்டிடுங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. வாசமாக இருக்கும். கடைசியில் கொத்தமல்லி கொஞ்சம், இது ஜாகரி பவுடர் என்கிட்ட இருக்குது, இல்லைன்னா ஒரு சின்ன ஜாகரி போட்டுருங்க. விட்டு எலுமிச்சம்பழம் 3-4 சொட்டு புழிஞ்சு விடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்து பாருங்கள். ராஜ்மா ரொம்ப நியூட்ரிஷியஸ் நிறைஞ்சது, நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு. பசங்களுக்கு லஞ்சுக்கு கூட செய்து கொடுக்கலாம். சப்பாத்தி சாஃப்டாக வரணுன்னா இப்படி இட்டுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் தடவி இப்படி மடித்து போட்டு இட்டிங்கன்னா ரொம்பவும் சாஃப்டாக வரும். கல் நல்லா காயணுங்க சப்பாத்திக்கு. நல்லா ஆச்சுன்னா திருப்பி போட்டுரும். சீக்கிரமாக இப்படி பரட்டி போட்டு அப்படி பரட்டி போட்டு எண்ணெய் சுற்றி விட்டிங்கன்னா சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். ராஜ்மா செய்து பாருங்கள். சப்பாத்தியோட ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தேங்க்யூ.